கும்ப லக்னக்காரங்களுக்கு முக்கியமாக பணத்தடை ஏற்பட காரணம் அவங்களாவே இருப்பாங்க. கும்ப லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர் தான் மகரத்துக்கும் அதிபதி, அதாவது லக்னத்துக்கும் அவர் தான் அதிபதி, 12க்கும் அவர் தான். அப்போ 12ஆம் இடத்தோட சனி அதிக தொடர்பில் இருந்தாருன்னா ரொம்ப அளவழிக்க விடுவார். பொதுவாக சனி கஞ்சக்க கோயிலில் நம்ம குலதெய்வம் கோயில் இல்லை இஷ்ட தெய்வ கோயிலில் போய் இல்லை குரு கோயில் இருக்கும் இல்லையா, சாய்பாபா கோயில், ராகவேந்திரர் கோயில், மகா பெரியவா, அது மாதிரி குருமார்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கோயிலில் இல்லை அங்கே போய் பூஜை பண்ணிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையில் பூஜை பண்ணிட்டு அந்த குரு ஹோரையிலேயே வேற எந்த கிரகங்கள்னால இப்போ கும்ப ராசினியர்களுக்கு வந்து பணத்தடை ஏற்படுமா? 5ஆம் இடம் வீக்கா இருந்தாலும் கும்ப லக்னக்காரங்களுக்கு வர்ற பணம் நிற்காது. இப்போ 5 கூடிய புதன் நம்ம ஸ்ட்ராங் பண்ணும்போது வர்ற பணம் நம்ம கிட்ட தங்கும். கும்ப ராசி கும்ப லக்ன நேயர்கள்மா, ஸோ இவங்க எந்த கற்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கான பணத்தடை நீங்கி பண வரவு அப்படின்றது கிடைக்கும்? கும்ப லக்னக்காரங்களுக்கு முக்கியமாக பணத்தடை ஏற்பட காரணம் அவங்களாவே இருப்பாங்க. ஏன்னா கும்ப லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர் தான் மகரத்துக்கும் அதிபதி, அதாவது லக்னத்துக்கும் அவர் தான் அதிபதி, 12க்கும் அவர் தான். அப்போ 12ஆம் இடத்தோட சனி அதிக தொடர்பில் இருந்தாருன்னா ரொம்ப அளவழிக்க விடுவார். பொதுவாக சனி கஞ்சன்னு சொல்லுவாங்க. ஆனால் 12ஆம் இடத்தோட சனி அதிக தொடர்பில் இருந்தாருன்னா இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு ரொம்ப அவரே செலவாளியாக இருப்பார். அப்போ கும்ப லக்னக்காரங்க சனி எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம நீலக்கல்ல போடும்போது இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு அவங்களே ஊதாரியாக இல்லாமல் பணத்தை கட்டுப்படுத்தி வச்சுக்குவாங்க. அப்போ மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். பொதுவாகவே 2, 5 கூடையவங்க தான் பணத்துக்கு அதிபதி, அதாவது 2 தான் பணஸ்தானம், தனஸ்தானம். அப்போ கும்ப லக்னத்துக்கு 2 கூடையவர் குரு, மீனத்துக்கு அதிபதி குரு. குருவோட கனக புஷ்ப ராகம் நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஓரையில் நம்ம போட்டுக்கும் போது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். ஓகே மேம், ஓகே. ஸோ வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையில் போகணுன்றீங்களா? அதை எப்படி நம்ம உருவேற்றம் செஞ்சு போட்டுக்கணுமா? கும்பலக்னக்காரங்க கனக புஷ்பராகம் போடணும் அப்படின்னா கடையில் வாங்கி உடனே போடாமல் வியாழக்கிழமை குரு ஹோரையா பார்த்து கோயிலில் நம்ம குலதெய்வம் கோயில் இல்லை இஷ்ட தெய்வ கோயிலில் போய் இல்லை குரு கோயில் இருக்கும் இல்லையா, சாய்பாபா கோயில், ராகவேந்திரர் கோயில், மகா பெரியவா, அது மாதிரி குருமார்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கோயிலில் இல்லை அங்கே போய் பூஜை பண்ணிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையில் பூஜை பண்ணிட்டு அந்த குரு ஹோரையிலேயே கனக புஷ்பராகத்தை ஆட்காட்டி விரல்ல, ஏன்னா இதுதான் குரு மேடுங்கிறனால ஆட்காட்டி விரல்ல கனக புஷ்பராக மோதிரத்தை போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஓகே. போட்டுறதுக்கு முன்னாடி அந்த கோயிலேயே உட்காந்து ஒரு 108 முறை குருவோட காயத்ரி மந்திரம், ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதியாத், இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லி அதுக்கப்புறம் தொடர்ந்து 48 நாட்கள் இதே மாதிரி மந்திரத்தை சொல்லும் போது குருவால் பணத்தடை இருந்ததுன்னா அது நீங்கி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். ஓகே மேம். ஸோ குருவால் பணத்தடை இல்லாமல் வேறு எந்த கிரகங்கள்னால இப்போ கும்ப ராசினியர்களுக்கு வந்து பணத்தடை ஏற்படும் மேம்? 5ஆம் இடம் வீக்கா இருந்தாலும் கும்ப லக்னக்காரங்களுக்கு வர்ற பணம் நிற்காது. ஓகே. 5 கூடிய புதன் நம்ம ஸ்ட்ராங் பண்ணும்போது வர்ற பணம் நம்ம கிட்ட தங்கும். அப்போ புதனை ஸ்ட்ராங் பண்ணோம்னா மரகத கல் தான் புதனுக்கு காரகம். புதனோட மரகத கல்லை சுண்டு வரல்ல போட்டுக்கும் போது நல்ல பலன்களை கொடுக்கும். மரகத கல்லை போடணும் அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா புதன்கிழமை புதன் ஹோரையில் நம்ம குலதெய்வம் கோயிலில் இல்லாட்டி பெருமாள் கோயிலில் போய் பூஜை பண்ணி புதனோட காயத்ரி மந்திரம் 108 முறை, ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதியாத், இந்த மந்திரத்தை நம்ம குலதெய்வம் கோயில் இல்லை இஷ்ட தெய்வம் கோயில் இல்லை பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னா நின்ன மாதிரி இருக்கிற பெருமாள் கோயில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோயிலில் போயிட்டு பூஜை பண்ணிட்டு அந்த புத ஹோரையிலேயே இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி நம்ம போட்டுக்கும் போது புதன் வீக்காக இருக்கிறனாலையோ இல்லை ஏதோ ஒரு தப்பான பொசிஷனில் இருந்து நமக்கு பண வரவு தடையாக இருந்ததுன்னா அது நீங்கி கும்ப லக்னக்காரங்களுக்கு வர்ற பணம் தங்கும். ஓகே சுபமா. ஸோ கும்ப ராசி கும்ப லக்ன நேயர்களுக்கு வந்து பணம் வந்து தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்கும் நம்மக்கிட்டே பணம் தங்குறதுக்கும் எந்த மாதிரியான கற்களை எப்படி உருவேற்றம் செஞ்சு போட்டால் அதுக்கான முழு பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான முறைகளுக்காக கொடுத்துருக்கீங்க சுபமா. இன்றைக்கி மனுஷனுக்கு தேவை அப்படின்னு சொன்னாலே முக்கியமான தேவை அப்படின்னாலே பணம் தான். ஆனால் நிறைய பேருக்கு அவங்களுடைய ஹாப்பினஸ் எங்கேயோ ஸ்பாயில் ஆகுது அப்படின்னா அவங்க கையில் பணம் இல்லாதப்போ மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது 12 ராசி நேயர்களுக்கும் 12 லக்னத்துக்குமே, ஸோ ராசி லக்னம், ஸோ 12 பேருக்குமே வந்து எந்த கற்கள் பயன்படுத்தினா அவங்களுக்கு வந்து பணவரவு இருக்கும், மகாலட்சுமி வீட்டில் வாசம் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த நேர்காணலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கற்கள் இருக்கு இல்லையா,
கற்களை பற்றி நம்ம நேயர்களுக்காக இந்த கற்கள் போடுறதுனால உண்மையாகவே நிறைய விஷயங்கள் நடக்குதா, இல்லை அது ஒரு மாயை தான் அப்படின்ற பார்வையும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்து. ஒவ்வொரு கிரகங்களுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு கல் உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நிறம் உண்டு, திசை உண்டு, தானியங்கள் உண்டு, கடவுள் உண்டு. அதே மாதிரி கிரகங்களுக்கும் கற்கள் உண்டு. இந்த கற்கள் எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்திலிருந்து சக்திகளை வாங்கி, எப்படி தானியம் சக்திகளை வாங்குதோ, நம்ம இப்போ வேணும்னா, இப்போ நமக்கு செவ்வாய்க்குரிய கிரகம் இது வேணும் அப்படின்னா, அந்த தானியத்தை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். செவ்வாயை நம்ம வலுப்படுத்தணும்னு நினைக்கிறோன்னா, செவ்வாய்க்குரிய துவரம் பருப்பை நம்ம பத்திரமா எடுத்து நம்ம இது உள்ளே வச்சுக்கலாம். ஆனால் அது மோல்ட் ஆகிடும். ஸோ அதோட வலிமை இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போயிடும். ஆனால் எக்ஸ்போஸ்டாகவும் நம்ம வச்சுருக்க மாட்டோம். ஒரு பர்ஸில் வேலெட்டில் வச்சுருப்போம். அதுக்கு பதிலாக நம்ம இப்போ கற்களை நம்ம யூஸ் பண்ணும்போது அதை என்ன பண்ணணும்னா, பிரபஞ்சத்துலேருந்து ஆகர்ஷண சக்திகளை வாங்கி நம்ம உடம்போது அதை டச் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம போடுறது ஓப்பன் செட்டிங் மோதிரமாக போடுவோம். இப்போ உடம்புல டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நம்ம பிரபஞ்சத்தில் வாங்குகிற சக்தியை நம்ம உடம்புல கொடுத்துட்டு நம்மளை ஒரு சீராக இயங்க வைக்கும். இப்படி தான் வந்துட்டு கற்கள் வந்துட்டு நம்மளை இயங்க வைக்கும், வேலை செய்ய வைக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம கற்கள் வாங்குகிறோம் அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு இடத்துல போனோம், அந்த கற்களை வாங்கினோம், அப்படியே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தும் போது அதுக்கான சக்தி நமக்கு முழுமையாக கிடைக்குமா மேம்? எதுவுமே அந்தந்த முறையில் செய்யும் போது தான் வந்துட்டு வேலை செய்யும். அதே மாதிரி தான் இந்த கற்கள் அப்படியே வாங்கும்போது அதில் தோஷம் இருக்கலாம், நிறையா பேர் கைப்பட்டு வந்திருக்கலாம், நெகட்டிவ் எனர்ஜி இருக்கலாம், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம நியூட்ரல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பாசிட்டிவாக மாற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம போட முடியும். இப்போ அது ஒருத்தர் செய்கிறாரு, ஒரு பொற்கொலர் செய்கிறாரு அந்த மோதிரத்தை அப்படிங்கும்போது அவர் எந்த மனநிலையில் செய்கிறாருன்னு தெரியாது. ஸோ அந்த வைப்ரேஷன்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். எல்லாமே வைப்ரேஷன்ஸ் ஆறாதான். ஸோ அந்த வைப்ரேஷன்ஸும் இருக்கும். அதனால் நம்ம ஒரு மோதிரம் வாங்குகிறோம், ஒரு ராசிக்கல் மோதிரம் வாங்குகிறோன்னா நம்ம குலதெய்வ கோயில் இல்லை இஷ்டதெய்வ கோயில் எது நமக்கு வந்துட்டு அக்சசபிளாக இருக்குதோ அங்கே போயிட்டு அந்த நம்ம சொல்கிற ஹோரையில், அந்த கற்களுக்குன்னு ஒரு ஹோரை இருக்குது, அந்த ஹோரையில் போய் அந்த கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த காயத்ரி மந்திரத்தை ஸ்ரத்தையாக ஒரு 48 நாள் ஒரு 108 தடவை சொல்லும்போது அதில் உருவேற்றமாகும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை அந்த பர்டிகுலர் கிரகத்துக்கான வைப்ரேஷன் அதில் இறங்கும். இப்படி இது இறங்கும்போது நமக்கு என்ன தேவையோ அதை டியூன் பண்ணி கொடுக்கும் அந்த கல். ஓகே. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம நினைக்கிறது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம நம்பணும் ஃபஸ்ட்டு இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் எடுத்துக்கக்கூடிய விஷயம். எதுவுமே அந்தந்த முறையில் செய்யும் போது தான் வந்துட்டு வேலை செய்யும். அதே மாதிரி தான் இந்த கற்கள் அப்படியே வாங்கும்போது அதில் தோஷம் இருக்கலாம், நிறையா பேர் கைப்பட்டு வந்திருக்கலாம், நெகட்டிவ் எனர்ஜி இருக்கலாம், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம நியூட்ரல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பாசிட்டிவாக மாற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம போட முடியும். இப்போ அது ஒருத்தர் செய்கிறாரு, ஒரு பொற்கொலர் செய்கிறாரு அந்த மோதிரத்தை அப்படிங்கும்போது அவர் எந்த மனநிலையில் செய்கிறாருன்னு தெரியாது. ஸோ அந்த வைப்ரேஷன்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். எல்லாமே வைப்ரேஷன்ஸ் ஆறாதான். எது ஒன்றுமே வந்து முழுமையாக நம்பி பண்ணும்போது அது கண்டிப்பாக 100% நமக்கு கை கொடுக்கும்.